என்ன என் மருமகக்காரி வந்து சமையல் பண்ணி எல்லாம் வச்சிருப்பா தடப்படலா எந்திரிச்சு சாப்பிடலான்னு வந்தா இன்னும் வரக்கானா எங்க போனாவ இந்த ராக்காயி அவ மருமவளை என்னமா வந்து பீத்துறா. ஏன் மருமவ லாலிபப்பு சிக்கன் செஞ்சா, சிக்கன் லெக் பீஸ் செஞ்சா, தந்தூரி செஞ்சா, அப்படிங்கிற பிரியாணி செஞ்சா, ஒன்னொன்னா ஒரு நாளைக்கு ஒரு விதவிதமா செஞ்சுக்கிருக்கா. இவ செஞ்சது ஏதேன் செய்யறா, அதுவும் ஒழுங்கா செய்ய மாட்டிக்கா, வாயில வைக்க முடிய மாட்டிக்கி. அப்ப என்னடு மனசு சாட்டு உயிர் வாழ்றது. ஏமா அவன் பாவம், அவன் தான் ரொம்ப கஷ்டப்படுறியான். இன்னைக்காச்சும் நம்ம மருமகளுக்கு நம்மளோட எப்படி நம்ம செய்வோம் சாப்பாடுன்றத ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுத்து சமைக்க சொல்லணும். இன்னைக்கு என்ன செய்யலாம்? பெரிய சிதம்பரம் ரகசியத்தை சொல்லி கொடுக்க போறாங்க. சொல்லி நான் யூடியூப் பார்த்துட்டுனா ஒரு நிமிஷத்துல சமையல் வரப்போது பார்த்து செய்ய போறேன். மாமியா கிளவி உனக்கு நல்லா சமைச்சு கொடுத்துட்டா நீ நல்லா தொடங்கிய சாப்பிட்டு விதவிதமா கேட்பா. உனக்கு ஆக்கி பொங்கி போடுறதே என் வேலையாக்கும். வேற வேலையே இல்லை பாரு உனக்கும் அவனுக்கும். ஏன் நாங்க உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா சமைச்சு போட்டுக்கிட்டே தான் இருக்கணுமா? ஏன் நீங்க மருமகளுக்கு சமைச்சு போட மாட்டீங்களா? ஏன் உன் மாவே சமைச்சு போட மாட்டாரா? அது ஏன் பொம்பளைங்க தான் சமைக்கணும்னு இருக்கு? அந்த ரகசியத்தோட நல்லா தான் ருசியா மருமகளுக்கு சமைச்சு போட வேண்டியதானே? அது என்கிட்ட சொல்லி நான் தான் செய்யணுமா? பாப்போம். ஆமா இல்ல, காய்கறி நிறைய இருக்கு. நம்ம அவன் நேற்று தானே சின்ராசம் வாங்கிட்டு வந்தியா, ஃப்ரிட்ஜுக்குள்ள முருங்கைக்காய் வாழைக்காலாம் இருக்கு, சேர்த்து போட்டு ஒரு அவியலை செஞ்ச வேண்டியதேன். மருமோளே என்ன அன்னைக்கு ஒரு நாளைக்கு குளிக்க கூட மாட்டா, பல்லு கூட வளர்க்க மாட்டா, அப்படி சோறு திங்க வந்துருவா. என்னன்னு தெரியல, இன்னைக்கு காலையிலேயே மேக்கப் அள்ளி போட்டு வந்திருக்கா. குளிச்சாலா குளிக்கலையான்னு தெரியல. என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், நம்ம இன்னைக்கு அவியலை சொல்லி கொடுத்து இன்னைக்கு செய்ய வச்சிட வேண்டியதேன். என்னத்தை கூட்டிலா? ஆமா மருமோளே கூப்பிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல மருமோளே, அவியல் இன்னைக்கு வச்சிருவோமா? வச்சிருவோமே. என்ன இது நம்ம மருமோளா? நம்ம மணி மடிக்க சொன்னோடனே பண்ணிடலான்ற. சரி இன்னைக்கு நல்ல மூஞ்சில தான் முடிச்சிருக்கேன் போல. மருமோளே இன்னைக்கு காயெல்லாம் சின்ராசு நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை வச்சு அவியல் பண்ணணும். அத்தை பக்குவத்துல சொல்றேன், அதுபடி செஞ்சிரு சரியா? சரிங்க தே. காய்கறி எல்லாம் குண்டக்க மண்டக்க நறுக்கி போடாம நல்லா நீளமா நல்லா ஒரே அளவுல நறுக்கி போடணும். அப்பதான் ஒரே மாதிரி வேகும் சரியா? சரிங்க தே. அவியலுக்கு மசாலாவை நல்ல நைஸா அரைச்சினா விழுவிழுன்னு இருக்கும். நல்ல பரபரான்னு அரைச்சு வச்சுக்கணும் சரியா? என்ன? சரிங்க தே. அப்புறம் தண்ணியை நிறைய ஊத்தி தண்ணி கணக்கா வச்சிடக்கூடாது. நல்ல தப்பலா கொஞ்சமா அப்படியே பரபரான்னு அரைச்சதை அதுல போட்டு நல்லா தப்பலா வைக்கணும் சரியா? சரிங்க தே. இன்னைக்கு என்ன மாயமந்திரமா என் மருமவ சொல்றதெல்லாம் செங்கித்தேன்றா. இல்லாட்டி குண்டக்க மண்டக்க எதையா பேசுவா. சரி கேக்குறதுக்கு நல்லாத்தே இருக்கு. அப்புறம் வேற ஏதோ சொல்லணும்னு நினைச்சோமே மருமலை. அப்புறம் தேங்காய் ஊத்திதான் அதுக்கு தாளிக்கணும். அப்புறம் மசாலா அரைக்கும் போது கொஞ்சம் சீரகத்தை தூக்கலா போட்டுக்கோ. அப்பதான் அவியல் நல்லா தூக்கி கொடுக்கும். நல்ல டேஸ்ட் வாசமும் சூப்பரா இருக்கும் மருமலையா. அதுக்கப்புறம் மாங்காவை லாஸ்ட்ல தான் போடணுமாக்கும். நீ வாட்டுக்க முதலையே போட்டுறாத, அப்புறம் குழஞ்சு போயிடும். நீ மாங்காவை நறுக்கிறேன்னு அம்முட்டையும் பாதியை தின்றாத. மாங்காய் போட்டாதே லாஸ்ட்ல நல்லா ருசியா இருக்கும். என் மாவே வாங்கிட்டு வந்திருக்கியா, உள்ள இருக்கு மாங்காய் முருங்கைக்காய் எல்லாம். பாதிக்கு மேல தின்னு விட்டு போயிடாத. அவியல்ல போட்டாதே நல்லா எடுத்து கடிக்க நல்லா இருக்கும். சொல்றது ஞாபகம் இருக்க மருமலையா? லாஸ்ட்ல தான் போடணும் மாங்காவை. மாமியா கிளவிக்கு பாரு எம்பூட்டு மூஞ்சில ஒளி ஒட்டம் தெரியுதுன்னு. அடுத்தவங்கள வேலை வாங்குறதுன்னா சொல்லவே வேணாம். வரிசையா அதை போடு இதை போடு அதை செய்யி. சரி அப்புறம் வேற என்ன? மருமலையா சொன்னதெல்லாம் புரிஞ்சா புரியல, என்ன இப்படி மரமா நிக்கிற? சொன்ன மாதிரி கரெக்டா பண்ணிரு சரியா? அதெல்லாம் சரி. இதெல்லாம் என்கிட்ட எடுத்து சொல்லிருக்கீங்க மருமலையா. நீ தானே பண்ண போற, உன்கிட்ட தானே சொல்லணும், வேற அர்த்தம் சொல்லணுமாக்கோ. நான் எப்ப வைக்க போறேன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட. சொன்னீங்க இதெல்லாம் வைக்க போறீங்களா அப்படின்னு நினைச்சிட்டு நான் ஒன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். இனி பாத்தீங்களா பாக்கலையா என்னோட கெட்டப்ப? நான் இந்த மாதிரி கெட்டப் பண்ணிட்டு உங்களுக்கு சமைச்சு போடுவேன்னு நினைச்சீங்களா? நீங்க சொன்னதை நீங்களே செஞ்சு நல்லா துண்ணுங்க. நான் போயிட்டு வரேன். என் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டேவா. அவ காலையிலேயே கூப்பிட்டா. போயிட்டு அப்படியே போய் ஹோட்டல்ல வேணும்ன்றத சொல்லுடி, ஆர்டர் பண்ணி என்னென்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிடலாண்டி அப்படின்னு சொல்லி சொன்னான். அதான் நான் காலையிலேயே கிளம்பிட்டேன். நீங்களும் உங்க மாவனும் அவியலை செஞ்சு துண்ணாலும் சரி, இல்ல கஞ்சி கிடக்க அந்த செட்டில இருக்கு எடுத்து குடிச்சாலும் சரி, நான் வரேன். அடி பாவி, இதை முன்னைக்கே சொல்லக்கூடாதா? உன்கிட்ட சொன்ன நேரத்துக்கு நானே அவியலை செஞ்சு நேரம் துண்ணுருப்பேன் நெறி பாதகத்தி. நான் கூட இன்னைக்கு இந்த போன்ல டிக்டாக்கு டொக்கு டாக்குன்னு பண்ணுவியா, அதுலேயும் பண்ண பொதியாக்குன்னு நினச்சிட்டுல நான் இருந்தேன். இப்படி பிளானோட இருக்கீன்னு எனக்கு தெரியாம போச்சே. அடி பாதகத்தி, சொல்லி 1 மணி நேரமா உனக்கு கொடுத்த நேரத்துக்கு நான் செஞ்சு நேரம் என் மாவனும் நானும் சாப்பிட்டுருப்போமே. வாய பழந்துட்டே இருக்காரு. அடுத்தவங்களுக்கு வேலை வாங்குறது நல்லா வேலை வாங்குவேன். உனக்கு செஞ்சு உங்களுக்கு சாப்பிட சொல்றதுக்கு எவ்வளவு வருத்தம்.